கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் கூட நாம் எப்படி நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறாரு. பாருங்க, இந்த வசனம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. எபிரேயர் 3:1, பரிசுத்த சகோதரரே. நம்மளை பார்த்து வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த சகோதரரேனே. சகோதரிகள்லாம் எங்களை சொல்ல நினச்சிக்காதீங்க. அதில் சகோதரரேனாலே சகோதரிகள் தான் அதில். ஆமா, பரிசுத்த சகோதர சகோதரிகளே. இந்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த சகோதர சகோதரிகளே. ஏங்க பரிசுத்த சகோதர சகோதரிகள்? இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுகிறது. ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே நம்ம இப்போ என்னவா இருக்கிறோம்? பரிசுத்த சகோதரர்களா. எதுக்குங்க நம்ம பரிசுத்த சகோதரர்களா இருக்கிறோம்? நமக்கு ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. நமக்கு என்ன இருக்குது? பாருங்களேன், சில பேர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அவன் ஃபோன் பண்ணி தானே சொன்னான், அவளுக்கு மட்டும் போய் நேராக போய் பத்திரிக்கை வச்சான், இதில் வேற வெத்தலை பார்க்க வச்சு அப்படிமோ. கேள்விப்படுறீங்களா? இயேசு நம்மளுக்கும் ரத்தம் சிந்தி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வெத்தலை பார்க்க தான் வைப்போம், அதை போட்டால் தான் சிவக்கும். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு அவருடைய குற்றமில்லாத வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஒரு பரம அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலே உள்ள வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனம். பாடுபட்டதனாலே. இயேசு என்ன பட்டாரு? பாடுபட்டதனாலே, ரத்தம் சிந்தினதுனால. பாடுபட்டதுன்னா என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்தினதுனால. அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? இப்படி இருக்க. 3:1 எப்படிங்க ஆரம்பிக்குது? நல்லா பாருங்க, பைபிளை பாருங்க. 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, என்ன எழுதியிருக்குது? இப்படி இருக்க, ரத்தம் சிந்தி இருக்க. அதனுடைய அர்த்தம் என்னது? பாடுபட்டு இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ரத்தம் சிந்தி உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னது? இயேசு ரத்தம் சிந்தி நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரம அழைப்பு. அல்லேலூயா. உனக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு. புதிய எருசலேம், புதிய எருசலேமில் உனக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. புதிய எருசலேமில் உனக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. அங்கே இருக்கிற ரத்தனங்களில் உனக்கு உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே இருக்கிற பொன் வீதியில் உனக்கு உரிமை இருக்குது. அங்கே இருக்கிற ஜீவ விருட்சத்தில் உனக்கு உரிமை இருக்குது. அங்கே இருக்கிற என் சிங்காசனத்தில் என்னோடு கூட உன்னை உட்கார வைப்பேன், அதில் உனக்கு உரிமை இருக்குது. யாரும் அறியாது புதிய நாமத்தை கொடுப்பேன், அதில் உனக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. பங்கு இருக்குது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நம்மை பார்த்து வசனம் என்ன சொல்லுது? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, பரம அழைப்புக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறது யாரு? உன் சகோதரன் தானே, மகன் தானே, ரத்த உறவு தானே. கை கொடுத்து சொல்றது கூட கசக்குதோ? கை கொடுத்து சொல்லு. பிரியாக்கா, கை கொடுத்து சொல்லு, பரம அழைப்புக்கு. சொல்லுங்க, கை கொடுங்க, அவன்கிட்ட கொடுங்க, அத்தான்ட்ட கொடுங்க கையை. கை கொடுத்து பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. பரிசுத்த சகோதரரே. பார்த்தீங்களா? நம்மளை பார்த்து ஆண்டவர் எவ்வளோ நம்பிக்கையா சொல்றாரு பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு. பரம அழைப்பு இருக்குடா உனக்கு. நான் உனக்கு வெத்தலை பார்க்கலாம் வைக்கணும்டா. வெத்தலை பார்க்கலாம் அன்னைக்கே காஞ்சி கருகி போயிருண்டா. ரத்தம் சிந்தி அழைக்கிறேன்டா. ஆண்டவர் எப்படி சொல்றாரு? என் ரத்தத்தை உனக்கு கொடுத்து உன்னை நான் அழைக்கிறேன். இப்படி இருக்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இப்படி இருக்க. எப்படி இருக்க? மேல வசனத்தை பாருங்க, அங்க சொல்லுது, பாடுபட்டதினாலே. ரத்தம் சிந்தி நம்மை அழைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. ரத்தம் சிந்தி நம்ம எங்க அழைச்சிருக்கிறாரு? டாஸ்மார்க்குக்கா? இல்ல ரத்தம் சிந்தி நம்மளை டிவிக்கு பார்க்க சொல்லி, சினிமா பார்க்க சொல்லி அழைச்சிருக்கிறாரா? ரத்தம் சிந்தி பொய் சொல்ல அழைச்சிருக்கிறாரா? ரத்தம் சிந்தி வேண மாதிரி பேசுறோன்ட்டு போய் நொன்னை ஆயிட்டு வேணா அழைச்சிருக்கிறாரா? இல்ல, ரத்தம் சிந்தி பரம அழைப்புக்காக அழைத்திருக்கிறாரு. ரத்த சிந்தி எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பரம அழைப்பு. அங்க ஒரு மகிமையான தேசம் இருக்கிறது. அங்க ஒரு மகிமையான அஸ்திபாரம் இருக்கிறது. அங்க ஒரு மகிமையான வாசல்கள் இருக்கிறது. அங்க ஒரு மகிமையான ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுகிறது. அங்க ஒரு மகிமையான ஜீவ விருட்சங்கள் இருக்கிறது. 12 மாதமும் 12 விதமான கனிகளை கொடுக்குமா. சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட அரசாளுவார்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:5. அங்கே அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் தரிக்கப்பட்டிருக்கும். எடுத்து வாசிங்க, வேகமா வாசிங்க. 22:5. சதா காலங்களிலும் அரசாளுவார். பார்த்தீங்களா? அதே மாதிரி அங்கே 4ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் நெற்றியில் இருக்குமா. அல்லேலூயா. இயேசு, அந்த நாமம் எங்கே இருக்கணும்? நெற்றியில் இருக்கணும். இயேசுங்கிற நாமம் நம்ம நெற்றியில் இருந்தால் தான் நாம் பரிசுத்த சகோதரர்கள். அல்லேலூயா. இயேசுவை மறந்துட்டோன்னா நாம் பாவிகள். வேதாதான் சொல்லுது, இயேசுங்கிற அந்த நாமத்தை நீ மறந்துடாத, நீ என் வசனத்தை மறந்துடாத, என் கட்டளைகளை மறந்துடாத, என் கற்பனைகளை மறந்துடாத, என் பிரமாணங்களை மறந்துடாதீங்க. உமது அடியே நம்முடைய வசனத்தை மறவேன். சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்போ பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இது எபிரேயர் 3:1 சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். யாரை கவனித்து பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருன்னா நம்ம ரீல்ஸ் எல்லாம் கவனித்து பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருன்னா நம்ம ஃபேஸ்புக்கெல்லாம் கவனித்து பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருன்னா நம்ம இன்ஸ்டாகிராமை கவனித்து பார்க்கவே நேரம் இல்லை. ஆமாம், எப்பா நாங்களாம் நரகத்துக்கு போகிறதுக்கு பிஸியாக இருக்கிறோம். சும்மா பரம அழைப்பா ஆளப்பா இருக்கடா வந்துட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. பரம அழைப்பு மண்ணாங்கட்டி அழைப்புன்னுக்கிட்டு இப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கெல்லாம் டைமே இல்லைப்பா. இயேசுவை போய் கவனித்து பார்க்க சொல்கிறீங்க. இயேசு என்ன, இயேசு பிசாசு என்ன பட்டையை கிளப்புறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி நாமெல்லாம் இருக்கக்கூடாது. ஏமாந்து போயிடுவோம். எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறாரு, இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு சில காரியங்களில் நாம் இப்போ இயேசுவை கவனித்து பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இயேசுவை கவனித்து பார்க்கலாமா? ஒரு சில காரியங்களை எடுத்து வாசிங்க. லூக்கா 6:12 எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 எடுத்து வாசிங்க. இயேசு ஜெபம் பண்ணும்படி மலை மேலே ஏறினாராங்க. இயேசு ஜெபம் பண்ணும்படி எங்கே ஏறினாரு? மலை மேலே ஏறினாரு. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாராம்? ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். நம்மளால் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியல. அதனால தான் இயேசுவை கவனித்து பாருங்கிறார். இதான் இயேசுவை கவனித்து பாருங்கன்னு ஏன் ஆவியானவர் சொல்கிறார் இப்போ தெரியுதா? இயேசுவை கவனித்து பாரு. எங்கர் அவருக்கு வயசு என்னது? 30 வயசு. அவர் வயசு என்னது? 30 வயசு. இயேசு ஒன்றும் ஜெபம் பண்ணும்போது மலையில் ஏறி ஜெபம் பண்ணும்போது நம்மால் மோசை மாதிரி 80 வயசு கிடையாது. நம்மால் மோசைக்கு சீனாய் மலையில் ஏறி ஜெபம் பண்ணும்போது எத்தனை வயசு? 80 வயசு. 80 வயசு கிழமை காடு வாங்குது, வீடு போங்குது. அதனால அவர் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுவார். ஆனால் 30 வயசு வாலிபன் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவர் மலை மேல் ஏறி ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. மலை மேலே ஏறி ரா முழுவதும் ஜெபம் பண்ணார். உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து? அவர் பரலோகத்தில் ஜெபித்து விட்டு தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். பரலோகத்தில் இயேசு பிதாவை நோக்கி என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்க, இதோ வருகிறேன், உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய. பரலோகத்திலே ஜெபம் பண்ணிட்டார். இறங்கி வந்தார். 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். நம்மளை மாதிரி ஆர்லிஸ் குடிச்சிக்கிட்டு, அப்புறம் பால் குடிச்சிக்கிட்டு, பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு, டீ குடிச்சிக்கிட்டு, காஃபி குடிச்சிக்கிட்டு, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு, வடை சாப்பிட்டுக்கிட்டுலாம் அவர் உபவாசம் இல்லை. அவர் எப்படி உபவாசம் இருந்தார்? பசியாமலும் குடியாமலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இரவெல்லாம் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார்.
கல்வாரிக்கு போவதற்கு முன்பாக ஜெபித்தாரு. ஜெபிக்காதவனை பார்த்து 1 மணி நேரமாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணி விழித்திருன்னு சொன்னாரு. ஜெபமே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. சிலுவையில தொங்கும் போது கூட என் தேவனே என் தேவனேன்னு சொல்லி பிதாவை நோக்கி கதறினாரு. ஜெபம் தான் இயேசுவின் வாழ்க்கை. அதுதான் போதுன்னா இன்னைக்கு உயிர் திறந்ததுக்கு அப்புறம் பிதாவோட வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் அதிக நன்மையானதை பரிந்து பேசுகிற இரத்தமாக இயேசு நமக்காக பிதாவிடத்தில் இப்பவும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, அவருக்கு வழக்காட உரிமை இருக்கா இல்லையா? அவருக்கு வழக்காட உரிமை இருக்கா இல்லையா? கடைசி நாளில் கர்த்தர் தம்முடைய பட்டயத்தினால் என்ன செய்வார்? அக்கனி மயமான பட்டயத்தினால் வழக்காடுவார். உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக பரிந்து பேசினேன், உனக்காக என் ஆவியை கொடுத்தேன், என் ஆவியானவரை அனுப்புனேன், என்ன செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? வழக்காடுவார். ஆகையினால இயேசுவை நம்ம கவனித்து பார்த்து அப்படியே அவர் போல நம்மளை என்ன செய்யணும்? ஜெப அனுபவம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஜெபமே நம்முடைய ஜீவனாக மாற வேண்டும். ஜெபமே நம்முடைய மூச்சாக மாற வேண்டும். ஆண்டவர்கிட்ட பேச நேரம் இல்லை, ஆனால் மணிக்கணக்காக ஃபோனில் கண்டவன்கிட்ட பேசுகிறோமே. எத்தனை வஞ்சகம் தெரியுமா இது? எத்தனை பரிதாபம் தெரியுமா இது? எத்தனை அவமானம் தெரியுமா இது? எத்தனை வெக்கம் தெரியுமா இது? பிசாசு கைகுட்டி நக்கல் அடித்து உங்களை பார்த்து நையாண்டி பண்ணிகிட்டு இருப்பான். பாரு, இவெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவன், கிறுக்கு பைய, செபிக்க நேரம் இல்லை, எவ்வளோ ஒருத்திட்ட பேசிகிட்டு இருக்கிறான், கிறுக்கு பைய அப்படின்னு நகையாண்டி பண்ணுவான் பிசாசு. நம்ம பிசாசை பார்த்தோன்னா கிறுக்கு பையில தான் இருக்கணும். இயேசுவை பார்த்தோன்னா ஞானவானாக மாற முடியும், ஜெப வீரனாக மாற முடியும். 2வது வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையினாலும் மனுஷ தயவினாலும் அதிகமாய் 3 காரியங்களை பார்க்குறோம். எத்தனை காரியத்தை பார்க்குறோம்? 3 காரியங்கள். ஒன்று ஞானம், இன்னொன்று கிருபை, இன்னொன்று தயவு. இயேசுவை நோக்கி நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம பிரச்சனைகளை கவனிக்கிறதுனால தான் அதெல்லாம் தேன் கூட்டில் முக்கிற மாதிரி முக்கியது. நம்ம இயேசுவை கவனிச்சோன்னா ஞானம் வரும், இயேசுவை கவனிச்சோன்னா கிருபை வரும், இயேசுவை கவனிச்சோன்னா தயவு வரும். வரது மாத்திரமல்ல, அங்கே வசனம் என்ன சொல்லுது? அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு எப்படி விருத்தி அடைந்தார்? அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் ஞானத்தில் விருத்தி அடையணும். ஞான சூனியத்தில் விருத்தி அடைஞ்சிடக்கூடாது. எதில் விருத்தி அடையக்கூடாது? ஞான சூனியத்தில் விருத்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆனால் ஞானத்திலே விருத்தி அடைய வேண்டும், கிருபையில் விருத்தி அடையணும். இயேசு என்ன செஞ்சார்? கிருபை. அவர் அப்படியே முழங்கால் படிக்கிட்டாராம். எத்செமனே தோட்டத்தில் போய் இயேசு என்ன செஞ்சாராம்? முழங்கால் படிக்கிட்டார். இயேசு ஏங்க முழங்கால் படிக்கணும்? இயேசு ஏங்க முழங்கால் படிக்கணும்? எத்செமனே தோட்டத்தில் போய் பிதாவுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறார் இயேசு. அல்லேலூயா. நமக்கு முழங்கால் படிட்டு ஜபிக்கிறதுக்கு என்ன செய்யுது? வலிக்குது. ஒரு பாஸ்டர் இருந்தாராம், நல்லா கவனமாக கேளுங்க. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பாஸ்டர். அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. அவருக்கு கீழே ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் போயிட்டு இப்போ தான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறாங்கய்யா, கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஒரு பிட்டை வச்சு நசுக்கி கசக்கி இதை கையில் வச்சுக்கோ, இங்கே திறந்து பார்க்காத, வீட்டில் போய் திறந்து பாரு அப்படின்னா. ஆனால் இவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு வேளை டைமண்ட் ஏன்னு வச்சுருப்பார், நான் தங்க கட்டி ஏன்னு வச்சுருப்பார். நம்ம வீட்டில் போய் திறந்து பார்த்தா அதை காசாக்கி கொஞ்சம் அந்த மாத பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாராம். மனசு வேற கேட்கலையா, ஐயோ ஊழியக்கார் வீட்டில் தான் போய் திறந்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு, சரி வீட்டுக்கே போயிடுவோன்னு பொறுமையாக போய் திறந்து பார்த்தாராம். அதை திறந்து பார்த்தா கருன்னு கல் மாதிரி ஒரு தோல் பீஸ் இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? கருன்னு கல் மாதிரி ஒரு தோல் பீஸ் இருந்துச்சான். ஃபோன் பண்ணாராம், என்னங்கய்யா இது என்னமோ கறிவிட்டையாட்டம் ஒன்று கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னாராம்.
மடையா அது என் முட்டியில் இருந்த கரடுடா. இன்னைக்கு ஆயிரமான விசுவாசிகளை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா முட்டி ஜெபம் தான்டா. போடா போய் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா. அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்ம முட்டியை இயேசுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக மடக்கணும் அப்படின்னா கிருபையில் அதிகமாக விருத்தி அடையலாம். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் கிருபை அதிகமாக விருத்தி அடையணும்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. வேத வசனம் ஒரு நாளும் பொய்க்காது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுத்தார். வேத வசனம் ஒரு காலும் பொய்க்காது. அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சாஷ்டாங்கம் பண்ணி நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். லேலுயா லேலுயா. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இரண்டாவதாக நம்ம இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டியது அவருடையத்தில் இருக்கிற ஞானத்தை, கிருபையை, தயவை. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம் மத்தேயு 16:22 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 16:22-23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22-23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்ப பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு அவருடைய மற்ற சீசர்களா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஜனங்களா என்னை குறித்து என்னப்பா நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது பேதுரு முந்திரி கட்டையாட்டம் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, இந்த மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்ன உடனே பேதுருக்கு அப்படியே தலையில சில்லுன்னு ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? நான் எப்பேற்பட்டான் தெரியுமா? பிதாவே எனக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு. எனக்கு பைபிள் வந்து இது தெரியும், எனக்கு பைபிள் வந்து அது தெரியும், நான் பைபிளில் இந்த பக்கமும் பேசுவேன், பைபிளில் அந்த பக்கமும் பேசுவேன் அப்படின்னு என்ன ஆயிட்டாரு? மண்டையில் கொஞ்சம் கனம் வந்துருச்சு. இப்போ இயேசு சொல்கிறாரு, ஏப்பா மனுஷகுமாரன் பல பாடுபடவும் சிலுவையில் அறையப்படவும் புறஜாதிகள் கைகளை ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பேதுருக்கு, அப்பா நம்ம எவ்வளோ பெரிய வெளிப்பாடு உள்ளாரு, இது சரியில்லையே, இதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு இந்த வெளிப்பாடெலாம் இல்லையே, இவர் ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு, இங்கே வாங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தனியாக நிற்க வச்சு, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே நைஸாக எப்படி அந்த மிருதுவான சொற்கள் அந்த வெண்ணெய் போல் அப்படியே பேசுகிறான் பேதுருக்கிட்ட. பேதுரு வந்து இயேசுக்கிட்ட எப்படி பேசுகிறான்? இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாது. ஆண்டவர் இப்படி இப்படி ஒரு பார்வை திரும்பி பார்த்து, நீ எனக்கு இடம்லாம் இருக்கிற போ சாத்தானே அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு என்னவா இருக்கிற? இடரெல்லாம் இருக்கிற. என் மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே ரட்சிக்க வேண்டும். இந்த உலகத்தை ரட்சிக்கணும்னா நான் ரத்தம் சிந்தி தான் ஆகணும். நான் ரத்தம் சிந்தன்னா நான் பாடுபட்டு தான் ஆகணும். நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையுமே கூட எந்த சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலையும் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும்படி உங்களை தூண்டி விடுகிற சாத்தான்கள் மனித ரூபத்திலேயே உங்க கூடவே இருப்பாங்க. பிசாசுகள் மனித ரூபத்திலேயே உங்க கூட இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து சொல்லணும், நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, எனக்கு பின்னாக போ சாத்தானே. நம்ம என்ன செய்யணும்? இப்போதான் என் பேதுருவ தலைமையில தூக்கி வச்சு ஆடினாரு. உனக்கு இதை மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே வெளிப்படுத்தலை. அவன் அப்போ சொன்னது சரியாக இருந்துச்சு, அதனால் சரியாக சொன்னார். இப்போ சொன்னது தப்பாக இருக்குது, நீ தப்பாக பேசுனா நான் என்ன செய்வேன்? உன்னை எதிர்த்து நிற்பேன். பார்த்தீங்களா, கடந்த வாரத்தில் ஆவியானவர் நமக்கு நியாயத்தை குறித்து உணர்த்தும் போது அதான் சொன்னார். நியாயத்தில் என்ன பார்க்கக்கூடாது? போதாட்சியம் பார்க்கக்கூடாது. பெரியவங்க சின்னவங்க பார்க்கக்கூடாது. சின்னவங்களை வந்து கண்டு நம்ம வந்து தயவு செய்கிறதும் பெரியவங்களை கண்டு நம்ம பயப்படுறதும் கூடாது. நியாயத்தில் நியாயம் வந்துருச்சுன்னா தேவனுக்காக நாம் நிற்க வேண்டும். அதே மாதிரி தான் இயேசு இங்கே நிற்கிறாரு. நீ பேதுருவாக இருந்தாலும் சிலுவையில் நான் ரத்தம் சிந்தி தாண்டா ஆகணும். நீ எனக்கு என்னவா இருக்காத,
இடரலாக இருக்காத. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையுமே உங்களை திசை திருப்புறதுக்கு, உங்களை குழப்பி விடுவதற்கு, உங்களை வழிதவற பண்ணுகிறதற்கு உங்களோடு இருக்கிறவர்கள், என்னோடு இருக்கிறவர்கள் இருந்தாலும் நாம் அவர்களை இடரலாக பார்க்க வேண்டும். அவங்க மேலே சவாரி பண்ணோம் அப்படின்னா அவன் நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தான் வைப்பான். அப்படிப்பட்டவர்கள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? சவாரி பண்ணக்கூடாது. இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏப்பா ரொம்ப நல்லதுப்பா, நீ சொன்னதுதான்ப்பா கரெக்டு, பாருப்பா அந்த பையன் என் மூஞ்சில காரிக்கு போனா, இது எனக்கு தேவையா? இந்த பையன் என்னை முதுகுல அடிப்பானா, இது எனக்கு தேவையா? அவன் என்ன தொங்க விடுவானா சிலுவையில், இது எனக்கு தேவையா? நீ சொல்கிறதான்ப்பா கரெக்டு அப்படின்னு இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே நரகத்தில் தான் இருந்திருப்போம். ஆல்ரெடி நம்மளாம் நரகத்துக்கு போயிருப்போம். இந்த இயேசு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மளெல்லாம் அப்படி சபையில் வந்து காலாட்டிக்கிட்டு அப்படி உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சரீரமாக்கி இருக்கிறார். இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொள்ளத்தக்கதாக இயேசுவை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் இடர்களை விளங்கி கொண்டு அவைகளை நீங்களே தூக்கி எறியத்தக்கதாக பலமுள்ள இருதயத்தை, நிலையான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நிலையான இருதயம் வேணும். என்ன வந்தாலும் சரி நான் இயேசுவுக்காக வாழ்வேன், என்ன வந்தாலும் சரி நான் பிதாவுக்காக வாழ்வேன். இயேசு வாழ்ந்தார், நம்ம என்ன வந்தாலும் இயேசுவுக்காக வாழணும்னு சொல்லி நம்ம உறுதியாக வாழ நாம் பழகி கொள்ள வேண்டுமானால் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6, 7, 8 வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6, 7, 8 இந்த வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க இருக்கின்றோம். அங்கே யாக்கோபோட கிணறு இருந்துச்சு. இயேசு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. இப்போ இயேசு என்ன ஆயிட்டாரு? ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. கிணத்துக்கிட்ட போய் உட்கார்றாரு. 6ஆம் மணி வேலையா இருந்தது. அவருடைய சீசர்கள் 12 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இவரை ஒண்டியா விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி விட்டு போயிட்டாங்க? ஒண்டியா விட்டு போயிட்டாங்க. ஊருக்கு ஃபுல்லாக போயிட்டாங்க. இவருக்கு அவங்களுக்கு இப்போ சம்மந்தமே இல்லை. அப்பொழுது சமாரிய நாட்டானாயும் ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறா. ஏங்க இதை கவனித்து பார்க்கணும். இதைத்தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கவனித்து பார்க்கணும். இயேசு தனியாக இருக்கிறாரு, இயேசு தனியாக இருக்கிறாரு. அங்கே தனியாக ஒரு ஸ்திரீ வரான். இயேசுவை கவனித்து பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு என்ன செஞ்சார்? அவளுக்கு சத்தியத்தை சொல்லி அவன் மூலமாக ஒரு பட்டணத்தையே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு ஊரில் நல்ல பெரிய வசதியானவங்களாம். அந்த அந்த அவங்க 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேரும் டாக்டரான். நல்லா கவனமாக கேளுங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, நல்ல வசதி. அந்த பொண்ணுமே டாக்டர். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சிச்சு. என்ன பிடிச்சிக்கிச்சு? பிசாசு பிடிச்சிச்சு. ஒரு ஊழியக்காரர் பேரை சொல்லி அந்த ஊழியக்காரை அனுப்புனாதான் நான் போவேன்னு அடம் முடிச்சுதான். அந்த ஊழியக்காரர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் எங்கே இருக்கிறாரு? பைபிள் காலேஜில் பிரின்சிபால்னு ஒருத்தர் இருப்பார்ல, பிசாசு தந்திரம் பண்ணுது, நீ போவாதடா மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவருக்கு ரொம்ப கடுப்பு. பைபிள் காலேஜ் பிரின்சிபால் மேலே, நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லித்தானே நீ அனுப்ப மாட்டேங்கிற, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருந்தாராம். அங்கே ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினாங்களாம். இவர் என்ன செஞ்சாரா? இந்த ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறார்ல, இவரை போய் பிசாசு துரத்துறதுக்கு அனுப்பி விட்டாராம். இவர் ரொம்ப வல்லமையான பிரசங்கியான். எப்படிப்பட்ட பிரசங்கி? ரொம்ப வல்லமையான பிரசங்கி. போய் என்ன செஞ்சாராம்? அந்த வீட்டுக்கு போனாராம். அந்த நேரம் பார்த்தா அந்த அம்மா அப்பா எங்கேயோ டியூட்டிக்காக ரொம்ப முக்கியமான இதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்களாம். சரி, ரொம்ப நல்ல பிரசங்கியார் வந்திருக்கிறாரு, நம்ம பிரசங்கியார் வரும்போது வீட்டில் கூட இருக்க முடியல, ரொம்ப அர்ஜென்ட்டாக டியூட்டிக்கு போகிறோம், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த பிசாசை துரத்திடுங்க, நாங்கள் சாயங்காலம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். இவர் போய் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் பிசாசேனாராம். அந்த பொண்ணு என்ன செஞ்சுதான்? அது நல்லா பார்க்க நல்லா செவன்னு இருக்குமா, ஆப்பிள் மாதிரி. அது என்ன செஞ்சுதான்? முதல்ல அப்படியே துப்பட்டா அவுத்து போட்டுச்சான். அப்புறம் என்ன செஞ்சுதான்? சுடிதார் அவுத்து போட்டுச்சுதான். பிசாசை துரத்த போனவர் அந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டார்.
பிசாசு துரத்த போய் இது நடந்த சம்பவம். இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, அந்த பொண்ணை விட்டு பிசாசு போயிடுச்சான், ஆனால் அந்த பாஸ்டர்கிட்ட பிசாசு வந்துடுச்சான். பார்த்தீங்களா, இயேசு தனிமையாக இருக்கும்போது ஒரு ஸ்திரியை விபச்சாரத்திலிருந்து விடுதலையாக்கினா. நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நீ தனியாக இருக்கும்போது எந்த வலையில் சிக்கிற? நீ வலையில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குறியா அல்லது நீ வலையில் சிக்கிறியா? தனியாக இருக்கும்போது எச்சரிக்கையாயிருங்க. 12 பேரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. யாக்கோபோட கிணறு தான். எல்லாம் வந்து அவள் 5 பேர் கூட வாழ்ந்தவ. அவளே சொல்கிறா, எனக்கு 5 புருஷர்கள் உண்டுன்னு. ஆனால் இயேசு அவளுக்கு சத்தியத்தை சொல்லி அவளை ரட்சிப்புகளை நடத்தி அவளை சாட்சியாக்கி அவன் மூலமாக அந்த பட்டணமே வந்து அவெல்லாம் சொல்கிறான், நீ சொன்னதுனால இல்லை, அவரோட வார்த்தையை கேட்டு மெய்யாகவே இவர் தான் உலக இரட்சகராகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக இயேசு அங்கே ஊழியம் செய்தார். இயேசுவை கவனித்து பாருங்கள். தனிமையாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் ஆவியானவரால் நிரம்பி உங்கள் வாய், கண்ணு, காது, கை, காலெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது தனிமையாக இருக்கும்போது எவனுமே பார்க்கலன்னு சொல்லி இச்சைகளை, இன்பங்களை அடிமைப்பட்டு வலைகளை சிக்கி சின்னாப்பண்ணமாகிறீர்களா? யோசித்து பாருங்கள். இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42 நாம் வாசிக்க இருக்கிறோம். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42. ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அந்த பாஸ்டர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டர் தான் இந்த பாஸ்டருக்கு பிசாசை தோற்றினாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42. ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதுமே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா, என் சித்தம் அல்ல. எப்பொழுதுமே அந்த ஒரு மனப்பக்குவம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நாம் ஏமாந்து போக மாட்டோம். தன் தன் பார்வைக்கு ஏற்றபடி இன்றைக்கு வாசித்தோம் பாருங்க. உபாகமம் 12:8 எடுத்து வாசிங்க. என்ன அங்கே ஆண்டவர் சொன்னார்? சுத்திகரிப்பில் வாசித்தோம். சுத்திகரிப்பில் வராதவங்க திரும்ப எடுத்து வாசிங்க. உபாகமம் 12:8. தன் பார்வைக்கு நலமானபடி நீ செய்யாது இருப்பாயாக. உன் பார்வைக்கு நலமா இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏவாளோட பார்வைக்கு நல்லதாக இருந்துதான், இன்பமாக இருந்துதான். அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். தன் தன் பார்வைக்கு எடுத்து வாசிங்க. வாங்க 12:8 எடுத்தவங்க வாசிங்க. தன் தன் பார்வைக்கு சரியானது செய்கிறது போல செய்யாதிருப்பீர்களாக. என் பார்வைக்கு இது சரின்னா அதை நீ செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன் பார்வைக்கு அது சரியா இருக்குன்னா அதை நீ செய்யாத. தேவனுடைய பார்வையில் அது சரியா இருக்கா? அதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வெண்கல தொட்டியில் உணர்த்தினது. அதனால தான் இயேசு சொல்றாரு, ஏன் சித்தத்தின்படி அல்ல. இயேசு என்ன சொல்றாரு? ஏன் சித்தத்தின்படி அல்ல. அப்போ கூட சிலுவையை சுமக்கிறதுமா சொல்றாரு, இப்போ நான் பிதாட்ட கேட்டால் கூட 12,000 லேகியன் தேவதூதர்களை அனுப்புவார். ஆனால் இவைகளெல்லாம் நிறைவேறும், சம்பவிக்கும் என்று சொன்ன வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? ஏன் சித்தத்தின்படி அல்ல. அந்த ஒரு மாதிரியை இயேசு நமக்கு முன்பாக வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நமக்குன்று சில ஆசைகள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம், இச்சைகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சாதான் தெய்வ சித்தம் இருக்கு. அதுதான் பிசாசு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணுவான். எப்படி டியூன் பண்ணுவான் பிசாசு? கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் விதை போடுவான், ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றுவான், ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே வளர்த்து ஒரு பெரிய மரமாக்கி விட்டுருவான். அப்புறமா நீ அதை பிடுங்கிறதுக்குள்ளே நீ காலியாயிரணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிறந்ததுலேருந்து, வளர்ந்ததுலேருந்து, வாழ்ந்ததுலேருந்து, மரணத்துக்கு போகும்போது கூட பரலோகத்திலேருந்து அவர் வரதுக்கு முன்னாடி உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன்னு சொன்னவர் மரண வேளையில் சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சுய சித்தத்தை நாம் எங்கே அழிக்கிறோமோ
அங்கதான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கிறது. அங்கதான் நம்முடைய ஜீவனின் ஊற்று இருக்கிறது. அங்கதான் நம்முடைய மகிமையின் ஊற்று இருக்கிறது. இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக சுய சித்தத்தை அழிக்கிறாரு, தேவ சித்தத்தை நிலைநிறுத்துகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை போல தேவ சித்தத்துக்காக நாம் பாட அனுபவிக்கும் போது அவர் வேத வசனம் சொல்லுது, அங்கே எடுத்து வாசிங்க 2:18, எபிரேயர் 2:18. அதானே வாசித்தோம். எபிரேயரில் 2வது அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து வாசிங்க. பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், உனக்கு பாடுகள் வரும். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நான் கடந்து வந்த பாதையை நீ கடந்து வர, நான் சுமந்து சிலுவை, எவனோ ஒரு சீரனா ஊரான சீமோன் ஒருத்தன் வந்து சுமந்தான். உனக்காக உன் பாவத்தை சுமந்த, உனக்காக ரத்தம் சிந்தனை, நான் உனக்காக என்ன செய்வேன், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்துல? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கிருபாசன தண்டையை நம்ம சேர இருக்கிறோம். கிருபாசன தண்டையில நம்ம சேர இருக்கிறோம். எபிரேயர் 4:18 சொல்லுது, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவும். இயேசுவை கவனித்து பாருங்க. இந்த 5 காரியங்களை மறந்து போகாதீங்க. அவருடைய ஜெப வாழ்க்கையை கவனித்து பாருங்க. அவருடைய ஞானத்தை, கிருபையை, தயவை கவனித்து பாருங்க. அவர் தனக்கு தேவஸ்தத்துக்கு இடலாய் இருக்கிறவன் தன்னோட பிரதான அப்போஸ்தலனான அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய். தனிமையாயிருந்த போது இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில நிறைஞ்சி ஒரு பட்டணத்தையே ஆதாயப்படுத்தினாரு. இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக 5வது காரியமாக, என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னார். இயேசுவை கவனித்து பார்த்து இந்த கிருபாசனத்தை இடையிலே வந்திருக்கிற நாம இப்படிப்பட்டதான கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, இப்படிப்பட்ட ஒரு கிருபையை, இப்படிப்பட்ட ஒரு மகிமை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எனக்கு கொடுங்க ஆண்டவர்.